வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, இந்த நாளிலே ஏலிக்கும் சாமுவேலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் சிந்திக்கலாம். ஏலியும் அவனுடைய பிள்ளைகளும் செய்த தவறுகளை குறித்து கடந்த 5 நாட்களாக நாம் சிந்தித்தோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே சிறு பிள்ளையாக இருந்த போதிலும் கூட உண்மையாய் தேவனை அவன் சேவித்தபடியால், தேவனுக்கு உண்மை உள்ளவனாக காணப்பட்டபடியால் தேவன் அவரோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சாமுவேலும் அதே தேவ ஆலயத்திலே தான் வளர்ந்தவன். அங்கே ஏலி இருக்கிறார். ஓப்னியும் பினகாசும் சாமுவேலை விட வயதிலே மூத்தவர்களாக இருந்திருக்க கூடும். சாமுவேலின் மீது பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனாலும் இவர்களது பாவமான வாழ்க்கை சாமுவேலை பாதிக்கவில்லை. ஒருவேளை ஏலியினுடைய பரிசுத்த வாழ்க்கை அதை பார்த்து வளர்ந்திருக்க கூடும். ஏலி பரிசுத்தமாக வாழ்ந்தான் என்று தான் நாம் பார்க்கிறோம். அவர் செய்த தவறு தன்னுடைய பிள்ளைகளை அவர் நல்வழிப்படுத்தவில்லையே ஒழிய அவர் பாவம் செய்ததாக நாம் வேதத்திலே காண்பதில்லை. ஆயினும் சாமுவேல் சிறு பிள்ளையாக, சிறு வாலிபனாக, முற்றிலும் வளர்ந்த ஒரு மனிதனாக அதே ஆலயத்திலே தான் வாழ்கிறார். நியாயாதிபதியாக வலம் வருகிறார். நேர்மையானவராய், செம்மையானவராய் வாழ்கிறார். நாம் பார்க்கிற யாரோ ஒருவருடைய மாதிரியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நல்வழிப்படுத்த முடியும். சில வேளைகளிலே நம்முடைய நெருங்கின நண்பர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையை நமக்குள்ளே விதைத்து விட்டு சென்று விட முடியும். பாவ பழக்கங்களை நமக்குள்ளே விட்டு சென்று விட முடியும். இந்த பாவ பழக்கங்களை பல நேரங்களிலே நம்மால் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ள முடிந்தாலும் கூட நமக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவம் அதை விரும்புகிறபடியால் அதிலே விழுந்து போகிறோம். கேட்டால் நம்முடைய வயது கொத்த நபர்களுடைய சக நண்பர்களின் அழுத்தம் என்று தானே நாம் அழைக்கிறோம். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, சாமுவேல் இப்பேற்பட்ட சக நண்பர்களின் அழுத்தத்தினாலே பாதிக்கப்படவில்லை. தன்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வாழவில்லை. அவர் அறிந்த கர்த்தரை, அவர் நேசித்த தேவனை, அல்லது யாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டாரோ அந்த அர்ப்பணத்திலே சற்றும் குறையாதபடிக்கு காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்த்தால், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். என்ன அருமையான ஒரு வார்த்தை! கர்த்தர் சாமுவேலோடு கூட இருக்கிறார். யாருடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையை தேவன் பார்த்து பிரியப்படுகிறாரோ அப்பேற்பட்ட மனிதனோடு கூட தேவன் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அவனுக்கு வெளிப்படுகிறது. அவன் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்கிறான். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். இங்கே சாமுவேல் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். தேவனை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். மற்ற விக்கிரகங்களை, மற்ற தேவதைகளை அல்லது மற்ற கடவுளாக எண்ணுகிற மற்றவர்களை நீங்கள் விலக்கி விடுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலே மனம் திரும்பும் போது, அந்நிய தேவர்களை விலக்கும் போது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் மற்ற தேவர்களுக்கு இடமில்லை. அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். அவர் நம்மிடத்திலே பிரியமுள்ளவராக இருப்பார் என்று சாமுவேல் சுட்டி காட்டுகிறார். எப்பேற்பட்ட முரட்டாட்டம் உள்ள இருதயம் கொண்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, சாமுவேல் தான் சொல்ல வேண்டிய சத்தியத்தை தெளிவாய் சொல்லிவிடுகிறார். என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள்! எந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவனாய் வாழ விரும்புகிறானோ அவன் பட்சபாதம் உள்ளவனாக நடந்து கொள்ள மாட்டான். மற்றவர்களை பார்த்து அவர்கள் செய்கிற தவறை தவறு என்றுதான் சுட்டி காட்டுவான். மனம் திரும்பும்படிக்காக எச்சரிப்பான்.
இப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் சாமுவேல். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, நமக்கு ஒரு ஏற்ற தலைவனாக, பின்பற்றக்கூடிய பாத்திரமாக விளங்குகிறார். தேவனுக்கு முன்பாய் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து, அவர் சித்தம் செய்து, அவருடைய சத்தம் கேட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்திட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.